சார், மலேசிய மக்களுடைய கதறல், ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு வந்த தளபதியை நாங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டோம். ஆனால் வழி அமைச்சு வைக்கிற சமயத்தில் சென்னைக்கு வந்து இறங்கினாரு, இறங்கி அவர் வீட்டுக்கு நிம்மதியாக போய் சேரத்துக்குள்ள தடுமாறி கீழே விழ வச்சுட்டீங்க. இல்லை, இதுக்கு காரணம் என்னன்னா அந்த ரசிகர்களுடைய வெறித்தனம் தான். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நடிகர்கள் மீது நீங்கள் அபிமானம் வைங்க, அது தப்பு கிடையாது, அதை நம்ம தடுக்கவும் முடியாது. அதே நேரம் அதுக்கு வந்து ஒரு எல்லை இருக்கணும், ஒரு லெவலுக்கு மேலே வந்து அந்த அபிமானம் மாறக்கூடாது. அதாவது அந்த இதை வந்து கிராஸ் பண்ணிடுச்சுனாலே அது ஒரு வெறித்தனமாக மாறிடும். இன்னொன்று, விஜய் நேற்று வரை நடிகராக இருந்தார். சராசரி ரசிகர்கள் அவர் வந்து பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. இன்றைக்கி அவர் வந்து அரசியல் கட்சியின் தலைவர் ஆகிட்டார், எல்லா இடத்துக்கும் வரப்போகிறாரு. புரியுதா இல்லையா? நாளைக்கு உங்கள் தெருவுக்கு வருவார், உங்கள் வீட்டுக்கு கூட வந்து அப்படி கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு போடுங்கன்னு கேட்க போகிறாரு. அன்னைக்கு நீங்கள் அவரை பார்த்துங்களேன். அதுக்காக அவர் வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு கூட்டம், ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே ஒரு கூட்டம், ஏர்போர்ட் போனால் அங்கே ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கவலை அளிப்பதாக தான் இருக்குது. பட் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு வகையில் விஜயும் தானே. நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டம் உருவாகும் போது ஆரம்ப கட்டத்திலேயே அவர்களை நீங்கள் பக்குவப்படுத்தியிருக்கணும். அதை வந்து இவங்க செய்ய தவறிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாமே. இதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இவர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு, காரில் ஏறும்போது ஒரு கூட்டம் கூடி அந்த நெரிசலில் அவர் தவறி விழுறார். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சிறு விபத்து. ஆனால் இந்த திமுக இணைய கூலிப்படைகள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்க, இவர் ஃப்ளைட்டில் வரும்போதே ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து இங்கே கவுறாரு பாருங்க அப்படின்னு அதை வந்து திசை திருப்புறாங்க. அது எவ்வளோ கேவலமாக இருக்குது.